ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மனுக்குலத்தை நாசம் பண்ண வேண்டும் என்பதே இந்த பிசாசாகிய திருடனுடைய நோக்கம். ஆனால் இந்த உலகத்திலே நம்மை செழிப்பு நிறைந்தவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதே ஆண்டவரின் நோக்கம். இந்த நோக்கத்தை முறியடிப்பதே பிசாசின் எண்ணமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்ள பிசாசானவன் முயற்சிக்கிறான், அதை திருடிக் கொள்ள விரும்புகிறான். இதனால் தான் அதிகமான மக்கள் ஆண்டவர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வியாதி, துன்பம், கடன், கஷ்டம், குடும்ப பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சக்தியற்றதாக மாற்றி அர்த்தமற்றதாக மாற்றுவதுதான் பிசாசின் அடிப்படையான நோக்கம். அதற்காகத்தான் மனிதனை மனசாட்சியே இல்லாமல் கொலை, கொள்ளை, விபச்சாரம், பிறர் பொருளை அபகரித்தல் போன்ற துணிகர பாவங்களை செய்ய வைத்து அவர்களை சிறைச்சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் நீண்ட காலம் அடைத்து வைத்து விடுகிறார். மனுக்குலம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விடாமல் அழிப்பது பிசாசின் நோக்கமாய் இருக்கிறது. இழந்து போன இம்மக்களை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் பிசாசின் வழிகளில் நடக்க இணங்காதபடி திட்டங்களுக்கு எண்ணங்களை விட்டு கொடாமல் அவனுக்கு ஒத்து போகாது இருக்க வேண்டும். பிசாசின் அனைத்து தந்திரமான கிரியைகளுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம் நாவினாலே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நாம் நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. இயேசு நம் உள்ளத்திலே வரும்போது அவர் நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைக்கிறார். கர்த்தர் தரும் இந்த இரத்த கோட்டையை பிசாசினால் உடைக்க முடியாது. இரத்த கோட்டைக்குள் நாம் நுழைந்து பாதுகாப்பாய் வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனுமாகிய பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களை மோசம் போக்கும் விதமாக செயல்படும் பிசாசின் கண்ணிகளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் உலக ஆடம்பரங்கள், மாம்ச இச்சைகள், மறைவிட பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமலும் பரிசுத்தமாக வாழவும் உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். இன்று ஒரு வசனம் கேட்கிற அனைவரும் மாய்மாலம் இல்லாத வாழ்க்கை வாழவும், அவர்கள் ஜெபங்கள் பிரத்தியார் பார்ப்பதற்காக அல்லாமல் மனபாரத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு உமக்கு பிரியமானபடி ஜெபிக்கும் மக்களாக வாழவும் வழி நடத்துங்க. பிசாசின் கண்ணிகளிலும் சாத்தானின் போராட்டங்களிலும் சிக்கிக் கொள்ளாமல் விசுவாசத்தோடு உங்க பலத்தால் ஜெயம் பெற்றவர்களாக வாழ இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் புதிய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து கனியுள்ள வாழ்க்கை வாழ தயவு செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டும் என ஜெபிக்கிறோம். துன்பம், துக்கம், வறுமை, வியாதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஆறுதல் படுத்தி தேற்றி ஆசீர்வாதமாய் வாழ உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அனைவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், நிந்தைகள், அவமானங்களோடு கடன் பிரச்சனையோடு வாழுகிற அனைவருக்கும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை அடையவும் கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பாவ சாப கட்டுகளில் இருந்தும், மாந்திரீக வல்லமையின் பிடியில் இருந்தும், மூட பழக்கங்களில் இருந்தும் விடுதலை அடையவும், ஆளுகின்றவர்கள் உண்மையாய் நீதியாய் செயல்பட்டு வளமான தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மார்க் கடைகளை தமிழக அரசு மூடும்படியும், நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோரின் உடைமைகளை கொள்ளையடிக்கும் கூட்டத்தினரை கைது செய்ய அனைத்து மாநில காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கும்படியும், கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் உள்ள அனைவரையும் தேவன் விசேஷித்த விதமாக சுகமாக்கும்படியும், இந்திய அரசு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் தேவ கரம் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், பரலோக ராஜ்ய பணியில் தேவ சித்தப்படி செயல்படவும் வழி நடத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.